இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு அவர் என்ன கூட்டிட்டு போய் சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் பண்ணி gift கொடுத்து அசத்திட்டாரு. இப்ப எங்களோட முதல் வெட்டிங் ஆனிவர்சரி வருது. அதுக்கு நான் gift கொடுத்து அசத்தணும்னு நினைக்கிறேன். அது அவரோட வாழ்க்கையில மறக்க முடியாத கிஃப்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணா எப்படி? எப்படி? உன் ஆளுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து கோயிலுக்கு கூட்டிட்டு போய் சாமி கும்பிட்டு அப்படியே சென்னைக்கு போய் அவர் வீடு ஆபீஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தா அவருக்கு சர்ப்ரைஸா இருக்கும்ல. ஐயோ அக்கா, நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? சென்னைக்கு கூட்டிட்டு போய் வீடு ஆபீஸ் இது எல்லாத்தையும் காட்டுறது இதெல்லாம் அவரு செய்ய வேண்டிய சர்ப்ரைஸ். என்ன போய் செய்ய சொல்ற? ஏன்க்கா இப்படி குழப்பிட்டு இருக்க? வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஆமால, இது அவர் செய்ய வேண்டிய சர்ப்ரைஸ்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அக்கா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லவா? சரி சொல்லு. நீ சொல்ற ஐடியாவாச்சும் நல்லா இருக்கான்னு பாப்போம். பேசாம மாமாக்கு ஒரு கார் வாங்கி கிஃப்ட் பண்ணா என்ன? அவர் எப்பவுமே கார்ல தானே போறாரு வராரு. ஏய், கார் வாங்குறது ஒரு புது ஐடியாவாடி. அக்கா, அவருக்கு கார்னா பிடிக்கும்ல, அதான் சொன்னேன். ஏய், அவர்கிட்ட இல்லாத காரா? வெளிநாட்டு கார் வரைக்கும் எல்லாமே வச்சிருக்காரு. அதெல்லாம் அவருக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டா இருக்காது. இன்னும் பெட்டரா ஏதாச்சும் சொல்லு. ஏய், எங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாலாம் நாங்க சொல்லிட்டோம். இனிமே எங்களால முடியாது. நீயே யோசிச்சு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்னு முடிவுக்கு வா. அக்கா, இப்படி பண்ணா என்ன? சொல்லு, என்ன பண்ணலாம்? அவருக்கு காஸ்ட்லி பைக் ஏதாவது வாங்கி கொடுத்தா என்ன? பைக்கா? என்ன சொல்ற? ஆமா, இது மட்டும் புது ஐடியாவா? கார் வேண்டாம்னு சொன்ன, இப்ப பைக் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்ற? ஏய், அவர் பைக் ஓட்டி நீ பாத்திருக்கியா? இல்ல. அக்கா, நீ பாத்திருக்கியா? இல்ல. நானும் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அப்போ அவரு பைக் ஓட்டினா புதுசா தானே இருக்கும். ஏதாவது பைக் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்ல. நீ சொல்றது நல்ல ஐடியா தாண்டி. பைக்கை வாங்கி கொடுத்துடலாம். அவரு பைக் ஓட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும்? பார்க்கவே அம்சமா இருக்கும்ல.